சரி, ஓகே பிள்ளைகள். ஸோ 2015ஆம் ஆண்டுக்குரிய 18வது கேள்வியை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ 18வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தின் வீதத்துக்குரிய சரியான தொடர்பை காட்டும் விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாக்கத்தை நமக்கு எழுதுறாங்க என்னன்னு சொல்லி 2 MnO4 மைனஸ் 2 MnO4 மைனஸ் பிளஸ் 5 C2O42 மைனஸ் பிளஸ் 5 C2O42 மைனஸ் பிளஸ் 16H பிளஸ் இது வந்துட்டு நமக்கு எப்படி போகுது என்று சொன்னால் 2 Mn2 பிளஸ் சக 10 CO2 2 Mn2 பிளஸ் சக 10 CO2 பிளஸ் 8H2O அப்படின்னு சொல்லி போகுதாம். 8H2O அப்படின்னு சொல்லி போகுதாம். இதுல அவன் நமக்கு என்ன சொல்றான்டா, கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தின் வீதத்துக்குரிய சரியான தொடர்பை காட்டுவது அப்படின்னு சொல்றான். ஸோ ஆகவே இங்க வந்துட்டு நமக்கு என்னத்தை பத்தி ரிக்வெஸ்ட் பண்றான்னு நம்ம விடையை வச்சு பார்த்தோம்னு சொன்னா தாக்க வீதத்துக்கு கான். ஸோ நம்ம தாக்க வீதம் நிறைய டைப்ல எழுதலாம். பட் அவன் இங்க எதை நமக்கு ரிக்வெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சார்பு தாக்க வீதம், அதாவது உண்டு சார்பா உண்டு நம்ம சொல்ற மாதிரியான தாக்க வீதத்தை பத்தி கையா. ரைட், இப்ப நமக்கு தெரியும் தாக்க வீதத்தை நம்ம தாக்கி சார்பாகவும் சொல்லலாம், விளைவு சார்பாகவும் சொல்லலாம். இப்ப நான் விடையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா எனக்கு இருக்கிறது எல்லாமே MnO4 மைனஸும் C2O42 மைனஸும். ஆகவே தாக்கிகள் சார்பாகத்தான் நமக்கு என்ன சொல்றான்னா இந்த தாக்க வீதத்தை சொல்றான். ஆகவே இந்த 2 தாக்கிகளையும் வச்சு நான் தாக்க வீதத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாக்க வீதம் R என்கிறது தாக்க வீதம் R என்கிறது நமக்கு என்ன நடக்க போகுது என்று சொன்னா ஈக்குவல் டு இந்த தாக்கியினுடைய செறிவு மாற்றம் அது கீழே இந்த பீசமான குணகத்தை நம்ம போடுறதுக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஆகவே பீசமான குணகம் 2 என்று சொன்னா அப்ப 1 கீழ் 2 இன்டு தாக்கியினுடைய செறிவு மாற்றம், அதாவது டெல்டா இங்க MnO4 மைனஸ் இவருடைய செறிவு மாற்றத்துக்கு கீழே நமக்கு வந்துட்டு டெல்டா டி நேர மாற்றம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரிதானே? கரெக்ட். ஆகவே இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த தாக்கியினுடைய செறிவு மாற்றம்ங்கிறது நமக்கு பிளஸ் ஆகுமா பிள்ளைகள், மைனஸ் ஆகுமா? சும்மா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா உண்மையாகவே நமக்கு எப்படி வரப்போகுதுண்டா, தாக்கி என்றா ஆரம்பத்துல 1 மூல் DM-3 செறிவிரிக்குதுண்டா, சரியா, 1 மூல் DM-3 செறிவிரிக்குதுண்டா, கொஞ்சம் டைம் போனதுக்கு பிறகு நமக்கு என்ன நடக்குமாண்டா குறையத்தானே போகும். உதாரணமா நான் 0.7 மூல் DM-3 ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கேன். செறிவு மாற்றம்ங்கிறது என்னன்னா இறுதி செறிவுல இருந்து ஆரம்ப செறிவை கழிக்கிறது. சோ இறுதி செறிவுல இருந்து நான் ஆரம்ப செறிவை கழிச்சேன்னு சொன்னா எனக்கு வார விட எப்படி இருக்குமாண்டா மைனஸ்ல இருக்கும் பிள்ளைகள். ஆகவே இது மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு தாக்க வீதம் மைனஸ்ல வர பார்க்கும். ஆனா தாக்க வீதம் மைனஸ்ல வரலாமா அப்படின்னு கேட்டா வரையலாம். ஆகவே அதுக்காக நான் என்ன செய்யறேன்டா ஒரு மைனஸ் ஒன்றை முன்னுக்கு சேர்க்கிறேன். ஆகவே தாக்க வீதம் எனக்கு பிளஸ்ல தான் வரணும். சோ தாக்கி சார்பாக நான் எப்பயாவது தாக்க வீத விதிக்கோவே நான் எழுத போகல, சார்பு தாக்க வீதத்தை எழுத போகல, -1 போட்டுதான் நான் எழுத வேண்டி வரும். இதே நான் இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், இவரும் இந்த தாக்கி சார்பாகவும் சொல்லலாம். ஆகவே மைனஸ் நான் பீசமான குணகத்தை 1 கீழ் என்று போடுவேன், 1 கீழ் 5. இப்ப இனி இவருடைய செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம். சோ செறிவு மாற்றம் யாருட C2O4 மைனஸ்னுடைய செறிவு மாற்றத்துக்கு கீழே இவருடைய நேர மாற்றம் டெல்டா டி. ரைட். ஆகவே இப்ப நான் வந்துட்டு என்ன செய்யலாம், இவங்க 2 பேரையும் சமப்படுத்தி ஒரு கோவை ஒன்று எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஆகவே இந்த மைனஸும் போயிடும். இந்த 2 நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துச்சுன்னு சொன்னா இப்ப எனக்கு என்ன வரப்போ போகுது, MnO4 மைனஸினுடைய செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம் ஈக்குவல் டு 2 கீழ் 5 இன்டு C2O4 மைனஸினுடைய செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம் அப்படின்னு வரப்போகுது. ஆகவே எனக்கு ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சராக இருக்க போகுது. சரியா? 4வது ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா MnO4 மைனஸினுடைய செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம் ஈக்குவல் டு 2 கீழ் 5 C2O4 மைனஸினுடைய செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சோ 4th ஆன்சர். சோ நமக்கு இங்க என்ன தெரியணும்னு சொன்னா ஒரு தாக்கி சார்பாக நமக்கு எப்படி கோவையை எழுத இயலும், தாக்க வீதத்துக்கு கோவையை நமக்கு எப்படி எழுத இயலும்.
சோ தாக்கி சார்பாக போட போக்குள்ள நம்ம மைனஸ் போட்டு போடணும். அதே இது விளைவு சார்பாக நான் எழுத போக்குள்ள எனக்கு இங்க மைனஸ் மட்டும் போட தேவையில்லை. நார்மலாகவே ஆர் சமன் 1/2 mn2+ என்னுடைய செறிவு மாற்றத்தின் கீழ் சரியா நேர மாற்றம் அப்படின்னு எழுதினா சரி சரிதானே. ஸோ டைரக்டா எழுதலாம். இங்க மைனஸ் ஒன்றும் நமக்கு வராது. அதே இது நமக்கு இப்ப வந்துட்டு விளைவையும் தாக்கி ஒன்றையும் வச்சு சமப்படுத்த போக்குள்ள நமக்கு கோவை எப்படி வருமானா ஒரு மைனஸ்ல வர ஒரு கோவை ஒன்றாகத்தான் வரும். உதாரணமாக நான் இவரையும் இப்ப சமப்படுத்துறேன் யாரையும் இவரை சரியா. இப்ப எனக்கு கோவையில C2O4 - இல்லாம Mn2+ வந்திருக்கல. நான் இப்ப இவர் 2 பேரையும் சமப்படுத்தி தான் தாக்க விதத்துக்கு ஒரு கோவை ஒன்று எடுத்திருக்க வேண்டியவர். இதுல யார் வந்திருப்பா இந்த மைனஸ் வெட்டுப்படுற மைனஸ் வெட்டேல என்ன இங்க இருக்கிறது பிளஸ் இங்க இருக்கிறது மைனஸ். ஆகவே எனக்கு ஃபைனலா கோவை வந்துட்டு இவர் 2 பேரையும் சமப்படுத்த போகக்குள்ள எனக்கு வந்துட்டு மைனஸ்ல ஒரு விடை ஒன்று வர மாதிரி வந்திருக்கும் சரிதானே. ஸோ அது ஒரு முக்கியம் கட்டாயம். இந்த சயின்ஸ் எல்லாம் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா. ரைட். ஸோ தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். 19வது கேள்வி.